ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தார். ரொம்ப நல்லவர். யாருக்காவது ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பார். கொடையாளி. தினமும் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது கொடுக்கலன்னா அவருக்கு தூக்கம் வராது. அப்படி ஒரு பழக்கம். அது மட்டும் இல்ல, அவர் கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு தெரியாது. அவ்வளவு ரகசியமா அதை கொடுப்பார். வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அவர். ஒரு நாள் ராத்திரி அவர் ஏற்கனவே தயாரா கட்டி வச்சிருந்த பணம் முடிப்ப கையில எடுத்துக்கிட்டார். வீட்டை விட்டு வெளியில வந்தார். தெருவுல இறங்கி நடந்தார். இன்னைக்கு யாருக்கு தர்மம் செய்யறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருட்டுல அப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கிறார். யாரோ ஒருத்தர் எதிரில வர்றது மாதிரி தெரிஞ்சது. உடனே அவர்கிட்ட போனார். தன்னுகிட்ட இருந்த பணம் முடிச்சு அவசரமா அவர் கையில திணிச்சுட்டு திரும்பி வந்துட்டார். அப்பாடா, ஒரு வழியா யாருக்கும் தெரியாம இன்னைக்கு தர்மம் பண்ணியாச்சு அப்படிங்கிற மகிழ்ச்சி, மன நிறைவு அவர் முகத்துல. நிம்மதியா தூங்கி எழுந்திருச்சார். மறுநாள் காலையில ஊரு பூரா ஒரே பேச்சு. என்ன பேச்சுன்னா, நேத்து ராத்திரி ஒரு திருடன் கையில யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு இது எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இது கேள்விப்பட்டதும் அந்த பெரியவருக்கு ரொம்ப வருத்தமா போயிட்டுது. அடடா, போய் ஒரு திருடனுக்கா உதவி செஞ்சிருக்கிறோம், பிரயோஜனம் இல்லாம போட்டுதே அப்படின்னு நினைச்சானா. சரி, இன்னைக்கு யாருக்காவது உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கிறார் இந்த ஆள். மறுநாள் ராத்திரி வந்தது. இவர் வழக்கம் போல தெருவுல இறங்கி நடந்திருக்கிறார். கையில பணம் முடிச்சோட தான் எதிரில யாரோ ஒரு பெண் உருவம் மங்கலா தெரிஞ்சிருக்கு. இவர் உடனே அந்த பொண்ணு கிட்ட பணத்தை கொடுத்துட்டு திருப்தியா திரும்பி வந்துட்டார். மறுநாள் காலையில ஊரு பூரா என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா? நேத்து ராத்திரி யாரோ ஒருத்தர் நெறி தவறி நடக்கிற ஒரு பொண்ணு கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். அடடா, இன்னைக்கும் தவறுதலா நடந்து போச்சு அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காரு அவரு. இருக்கட்டும், இன்னைக்கும் ஏதாவது தர்மம் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும்ங்கிறதும் அவருடைய தீர்மானம். அது மாதிரி 3ஆம் நாள் ராத்திரியும் புறப்பட்டாரு. இப்பவும் எதிரில ஒருத்தர் வந்தார். இவர் பணத்தை கொடுத்தார், வந்தார். மறுநாள் மக்கள் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, நேத்து ராத்திரி யாரோ ஒரு செல்வந்தர் கையில பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்கப்பா அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். ஏற்கனவே பணம் இருக்கு, அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அவருக்கு ரொம்ப வருத்தமா போட்டுது. இது என்ன, இது தினம் இப்படி ஆயிடுதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே படுத்து தூங்கினார். அன்னைக்கு ராத்திரி ஒரு கனவு. அந்த கனவுல இறைவன் வந்து சொன்னாராம், இந்த பாருப்பா, நீ கொடுத்த தர்மம் வீணா போயிடல. உன்கிட்ட பணம் வாங்கின அந்த திருடன் திருந்திட்டான், அந்த பொண்ணும் திருந்திட்டா, அந்த செல்வந்தனும் இப்ப கொடையாளி ஆயிட்டான். இப்ப யாரு வந்து என்ன கேட்டாலும் கொடுத்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னாராம். இந்த கதையை சொன்னவர் யாருன்னா நபிகள் நாயகம். இதுல உள்ள கருத்து என்னன்னா, நல்ல மனசோட தர்மம் பண்ணுனா அது வீணா போயிடுறது இல்ல அப்படிங்கிறது தான். இன்னொரு கருத்து, தர்மம் வந்து தன்னை மட்டுமல்ல அடுத்தவங்களையும் தீமையிலிருந்து காப்பார். இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை. இந்த காலத்துல இது மாதிரி சில சம்பவங்கள் நடக்கிறது உண்டு. ஒரு பெரிய ஒரு இருட்டுல நடந்து வந்துகிட்டு இருந்தார். எதிரில வந்த ஒருத்தன் வலு கட்டாயமா இவர் கையை பிடிச்சி ஒரு பண முடிப்பை கொடுத்து வச்சுக்க சொல்லிவிட்டு அவன் பாட்டு விலகி போயிட்டான். பெரியவருக்கு ஆச்சரியம், இந்த காலத்திலயும் இப்படி வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற கொடையாளிகள் உண்டு போல இருக்கு அப்படின்னு யோசனை பண்ணிட்டே நடந்தாராம். கொஞ்சம் தூரம் போயிருப்பார். அதுக்குள்ள அதே ஆளு திரும்பி வந்தான். கொடுத்த பண முடிப்பை திருப்பி கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு நடக்க ஆரம்பிச்சான். இவருக்கு ஒன்னும் புரியல. ஏன்பா அப்படி பண்றேன்னு கேட்டாராம். அது ஒண்ணும் இல்லைங்க, என்ன பின்னாடி போலீஸ் தேடிட்டு வந்துகிட்டு இருந்தது, அதுதான் அப்படி பண்ணேன். இப்ப போயிட்டுது, இனிமே ஒன்னும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போறான்.